தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 2026 இந்த தேர்தல் களத்தை வச்சு பார்க்கும் பொழுது அல்லது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதா? எந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய புள்ளி இருக்குது? சார் 3 கேள்வி இருக்குது. ஆனால் கடைசி கேள்வி முதல் 2 கேள்வியை கவர் பண்ணிடும். தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போவது எதுங்கிறது தான் பேசிக் இஷ்யூ. அது மீறியே கவர் ஆகிடும். சார், என்னை பொறுத்தவரை இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அந்த 8th டேயை விட்டுருங்க. அன்றைக்கி பிரச்சாரம்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 14th 23rd நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 21ன்னு எடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் நான் ஒரு ஓட்டராக எப்படி சிந்திக்கிறேன், எதை ஏற்றுக்கிறேன், எதை புறந்தள்ளுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நான் உட்பட இப்போ என்னுடைய கருத்து என்னங்கிறத சொல்கிறேன். வேஷங்களையும் கோஷங்களையும் பார்த்து மக்கள் மயங்கி ஓட்டளிக்க போவதில்லை. எல்லாருக்கும் இவருக்கு அவருக்கு இல்லை, நான் பிரித்து பேசலை. திமுகவை பொறுத்தவரை அவர்கள் திரு ஸ்டாலின் வேஷத்தையும் கோஷத்தையும் மட்டுமே நம்புகிறார்னு நான் கருதுகிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் ஒரு ஹீரோ விஜய். அதனால் பெண்கள் கவரப்பட்டு வாக்குகள் நம்பக்கிட்டே இருந்து அங்கே போயிடும். அது நம்ம எல்லாருமே சொல்கிறோம், அவரும் நினைக்கிறார். அதனால் வேட்டி சட்டையே கம்ப்ளீட்டாக விட்டுட்டார். இப்போ விட்டுட்டு பேண்ட்டு தப்பு இல்லை, நான் அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர் போடுற மேக்கப்பை நான் பார்த்தேன்னா குறைஞ்சது 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த ஏஜை குறைச்சி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேசலை, புரிஞ்சுக்குங்க. பொதுவெளியில் நேற்று எப்படி வந்தார், இன்றைக்கி எப்படி வந்தார்னா அவர் 1.5 மணி நேரமாகும் சுருக்கங்களை மறைத்து ஒரு இளமையை புகுத்துவதற்கு அவர் போட்டுக்கிட்டு வந்தார். நான் இன்ஃபேக்ட் கடவுளை வேண்டிக்கிறேன். தினம் அவருக்கு 3 வயசு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. 73 முடிஞ்சு 74 இன்றைக்கி அவருக்கு. 1 மார்ச் பிறந்தவர், 53. எலெக்ஷன் ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சுன்னா இந்த வேஷம் அப்படியே போச்சுன்னா எல்கேஜி போய் ஸ்டேட்டஸுக்கு வந்துடும். ஏன்னா 3 வயசாக குறைக்கிறார் தினம். அவரு தானும் ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நான் வேறு எந்த இதையும் நான் அதில் சொல்லலை. அவருடைய ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு 20 நாளாக தொடர்ந்து பார்க்குறேன் டிவியில். ரைட், என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாரு? இது நான் பொண்ணெடுத்த ஊர், என்னுடைய மாமனார். எத்தனை ஊரில் அதை சொல்ல முடியும்? 2 ஊரில் சொல்லலாம், மற்ற ஊர்லலாம் சொல்ல முடியுமா? அது இப்போ உபயோகப்படுமா? விட்டுருங்க. கோஷங்களை நம்புகிறார். என்ன கோஷம் சார்? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அப்படியே உல்ட்டா பண்ணி இப்போ நான் விட்டுட்டேன் பாருங்கள். ஸ்டாலின் தோற்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முடிஞ்சு போச்சுல்ல. இந்த 2ல் எது பெட்ரு கோஷம்? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அவங்க அப்படியே உல்ட்டா பண்ணி நான் விட்டுட்டாங்க. இப்போ ஸ்டாலின் தோற்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி? இப்போ முடிச்சிடுறேன், எனக்கு புரியுது. எனக்கு அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஏன் ஓட்டு அப்படி யாருக்கு போடுவேன்னு சொல்கிறேன்ல, அதில் கவர் ஆகிடுது. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வெட்டி கோஷங்களை வச்சு தான் அவங்க நம்புகிறாங்க. அந்த கோஷம் எப்படி தோற்று போச்சுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். எடப்பாடி வெல்லட்டும், நல்லாட்சி தொடங்கட்டும். அந்த பக்கத்துலேருந்து ஒரு கோஷத்தை விட்டோம்னா இந்த கோஷம் செத்து போயிடும். கோஷத்தை வச்சு யாரும் இது வரைக்கும் ஜெயிச்சதெல்லாம் கிடையாது. நான் தொடர்ந்து அதோட நிறுத்திக்கிங்க. அவர் வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணலை. நீ மத்திய அரசாங்கத்தை ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறேங்கிறது தான். இது சட்டசபை தேர்தல். எங்கள் ஆட்சியில் என்னது செய்யுதோ உன் ஆட்சியில் என்னது செய்யலை எஃபெக்டிவாக இருக்கும். இதில்
234 தொகுதியில் ஒருத்தர் வேட்பாளர் போட்டிருக்கிறாரு, அவருக்கும் ஓட்டு இருக்குது. யார்? சீமான். அவர் கருத்து முக்கியம்னு நான் கருதுகிறேன். ஒரு பார்வையாளனா 50 ஆண்டு காலத்துக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 கருத்து சொல்லியிருக்காரு சார். யார் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் கவனித்தேன், கூர்ந்து கவனித்தேன், காதில் ஃபுல்லாக. 2 கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன ஒரு தொடர்ந்து. இப்போ கூட்டணி அவருக்கு தெரிஞ்சு போச்சு தான் ஜெயிக்க போகிறதில்லை, அதனால் கருத்தை மாற்றுகிறார். விஜய் கூட கூட்டணிக்கு போயிருக்கலாம் எனக்கு சொல்லியிருக்கார் சார். ஆனால் நான் சீனியர், அவர் என்ன கேட்டிருக்கு, ஈகோ. நான் ஏன் அவரை போய் கேட்கணும்? ஸோ அவர் கொள்கையில் மிகப்பெரிய தலைகீழ் மாற்றம். எவங்க கூட நீங்க மாட்டேன், நான் தான் முதல் ஒரு மாற்றம். அடுத்ததையும் சொல்கிறாரு, அதையும் யார் கவனிச்சாங்கன்னு தெரியாது, நான் கவனித்தேன். திமுக ஆட்சிக்கு ஐயா எடப்பாடி எவ்வளவோ தேவலை. அந்த 4.5 ஆண்டு காலம் கொஞ்சம் பயந்து அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செஞ்சாங்க, நீ கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுவும் மிகப்பெரிய மாற்றம். யார்? 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டிருக்கிற ஒருவருடைய ஓரளவுக்கு ஒரு ஏதோ ஓட்டு. அவர் ஜெயிச்சிட போகிறாரு நான் சொல்லவே இல்லை இப்பொழுது. பட் இந்த தொகுதியில் வெற்றி தோல்வியை குறைஞ்சது ஒரு 50, 40, 30 தொகுதியிலையாவது அவரால் டில்ட் பண்ண முடியும். அந்த நபர் சொல்கிறாரு 4.5 ஆண்டு கால ஐயா எடப்பாடி ஆட்சி பெட்டர். இல்லை, அவர் சொல்கிறதுக்கான ரீசன் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தேர்தல் களத்தை கணிக்கவே முடியலன்றாங்க இல்லையா சார்? ஒன்று, திமுக பிரதானமாக ஆட்சி செய்கிறது, அதிமுக நிறைய ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் விஜயோட ஃபேக்டர் உள்ளே வருது அப்படின்றப்போ களத்தை கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இதில் ஒரு பக்கம் திமுக பாஜகவை விமர்சனம் பண்ணுது, இன்னொரு பக்கம் அதிமுக திமுகவை விமர்சனம் பண்ணுது, தாவேகா திமுக விமர்சனம் பண்ணுது, சீமான் 3 பேரையும் விமர்சனம் பண்ணுறாருன்றப்போ எந்த இடத்துல இவங்க ஆட்சியை பிடிக்கணுன்ற முயற்சியில் இருக்கிறாங்க? இப்போ கடைசியாக சொன்னீங்கன்னா சீமான் 3 பேரையும் விமர்சனம், அந்த சீமான்கிட்ட தான் சேஞ்ச் வந்துருச்சுன்னு தான் அவர் சொன்னது சார். நான் ஒரு வார்த்தை கூட சொந்த கருத்தில் சேர்க்கலை சார். திமுகவை விட ஐயா எடப்பாடியினுடைய 4.5 ஆண்டு ஆட்சி காலம் நல்லது, அதிகாரிகளும் பயந்து ஒழுங்காக வேலை செஞ்சாங்க சார். இந்த வார்த்தை அவர் வார்த்தை, நான் எங்கேயும் போய் சொல்கிறவங்க கிடையாது. அதை நான் ஒரு பெரிய அசஸ்மெண்ட்டாக பார்க்குறேன். என்னுடைய அனுபவம்னா ஒரு பெரிய சேஞ்ச் அவர்கிட்ட. அது கூட்டணியும் மாட்டேன்னு ஒரு அதோட நான் விட்டுடுறேன். இதை ஒரு காமிக்கிறேன் உங்களுக்கு, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ களம் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்குது, ஆனால் அதிமுக லீட் பண்ணுது, அப்படி சொல்கிறீங்களா? இன்னைய நிலைமையில் அதிமுக லீட் பண்ணுறதாக நான் கருதுகிறேன். நான் என்கிட்ட ஒரு ஓட்டை கொடுத்து போடுன்னா சில காரணங்களுக்காக அதிமுக, நான் இபிஎஸ் ஆதரவானங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது அல்ல இது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. புரியுது. அது இபிஎஸ்க்கு தான் ஓட்டு போடுவேன். கிருஷ்ணமூர்த்திக்கும் நானும் இவனுக்கும் நான் ஓட்டு போட்டேன், வெங்கடேஷனுக்கும் நான் போட மாட்டேன் அந்த கட்சிங்கிறதுனால. 3 காரணங்கள் சொல்கிறேன் சார். கொஞ்சம் கூர்ந்து எல்லாருமே கவனிக்கும், டைம் இல்லை, வேற என்ன அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் போகணும். இந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்தது நான் சொல்கிற 3 நிகழ்ச்சிகள். அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்துச்சுங்கிறத நான் காமிக்கிறேன். வேற ஒன்றும் தனிப்பட்ட முறையில் யாரை பற்றி நான் பேசலை. ஒருத்தர் வந்தார், சிஎம், நம்ம இப்போ இருக்கிற சிஎம் பார்த்தார். என்ன பாருங்க, என்ன சார் இது, நான் கொஞ்சம் ஊனம், எனக்கு அகில உலக அளவில் ஒலிம்பிக்கு அடுத்தபடியாக இப்படி ஊனமுற்றவர்களுக்கு ஒரு போட்டி நடத்துகிறார்கள். நான் தமிழன், அதில் கலந்துக்கிட்டு முதல் ப்ரைஸ் வாங்கினேன், உங்ககிட்ட காமிச்சு உங்கள் வாழ்த்து பெறணும் இந்த எடுத்தாந்துருக்கேன். இவர் அவனுக்கு கட்டி தழுவி முத்தம் கொடுத்து, இதெல்லாம் வழக்கமாக தமிழ்நாட்டில் நடக்கிறது தான். அவனுக்கு ஏதோ காசு, ஒரு பட்டம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இட் டர்ன்ட் அவுட் அவன் ஃப்ராடு.
எல்லாருக்கும் தெரியுங்க. தமிழ்மணி சாவானை தவிர பொய் சொல்ல மாட்டான் இங்கேயுமே. அவன் கல்யாண பரிசில் தங்கவேலு ஒரு இதை ஷாலை கொண்டாந்து காமிப்பான். தட்டலாம் தட்டலாம் தட்டலாம், கை தட்டிக்கிட்டே இருந்தான். இந்த பத்தியா இதை போட்டானுவோ ஒரு மாலையும். அவன் இது காமராஜ் காலத்துலேயோ ராஜாஜி காலம். இதுக்கும் ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்குமான புள்ளி எங்கிருந்து வருது? அவ்வளவு டொக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், எதுக்கும் லாயக்கு இல்லாதவர். பாருங்க, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு வாங்கினீங்க. இல்லை, நான் சொல்லலை. இது முதலமைச்சர் அப்படி சொல்லலாம். ஏன் அவரு முதலமைச்சராக நடந்துக்கலையே. ஒருத்தன் சொல்கிறான், இவர் அவனுக்கு முத்தம் கொடுத்து, அவனுக்கு பட்டம் கொடுத்து, காசு கொடுத்து, ஆகா ஓஹோன்னு அவனை பாராட்டுறாரு. அவன் யாருன்னு கூட தெரியாது இவருக்கு. முதலமைச்சர் அவரு. ரெண்டாவது புள்ளி சார், ரெண்டாவது புள்ளி எது கட்டமைக்கிறீங்க? பக்தவச்சலமோ காமராஜ் காலத்துலேயோ ஜெயலலிதா காலத்துலேயோ நடக்கும். ஜெயலலிதா நிற்க வச்சு சுட்டுருப்பாங்க. இப்படி உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க, அது வேற. இவர் எந்த அளவுக்கு ஆட்சியில் கவனமாக இருக்கிறாருங்கிறதுக்காக நம்பர் 1 நிகழ்ச்சி. நம்பர் 2, கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சாங்க, நிறைய பேர் சேர்த்து. அதை பல நம்ம எல்லா இடத்துலையும் பேசிட்டோம். இன்ஃபேக்ட் என்னுடைய பெட் சப்ஜெக்ட் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால போயிட்டு போ. ஒருத்தன் குற்றவாளின்னு எஃப்ஐஆரில் தமிழ்மணி A8ன்னு வச்சுக்க, அவனுக்கு ஒரு படம் கொடுக்குறார். உண்டா இல்லையாங்க சார்? ஒரு காம்பன்சேஷனுங்கிறது என்னுடைய பணம், உங்கள் பணம், இவர் பணம், அவர் பணம், மக்கள் வரி பணம். அதை ஹேண்டில் பண்ணுற பெரிய பொறுப்பை அரசாங்கத்துக்கிட்ட சிஎம் அல்ல, கையெழுத்து போடுறதும் அதிகாரி. பல மட்டம் தாண்டி வரணும் சார், தயவு செஞ்சு. இல்லை, எனக்கு இயல்பாக ஒரு சந்தேகம், இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வரலையா தமிழ்நாடு? இன்னும் இதுக்குள்ளவே இருக்குதா? மக்களுக்கு இந்த நினைவுகள்லாம் இருக்குதா? அதாவது நேற்று எப்படி நீங்கள் ஏமாத்தினாலும், நீங்கள் நேற்று எப்படி ஏமாந்துருந்தாலும் இன்னைக்கு இல்லைங்கிறீங்களா? சரி, நான் இன்னைக்கு வந்துடுறேன். எனக்கு ஒன்றும் வரதை பற்றி இல்லை. அதில் சார், நீங்கள் சொல்கிறது நடந்த நிகழ்வுகள், கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு பார்த்த நிகழ்வுகள். நான் கேட்குறது என்னென்னா, வேட்பாளர்களுடைய அறிவிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு, ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக நாங்கள் போட்டுட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தாலும் சார் நான் ஓட்டு போடுவேன் இல்லையா? 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவோண்ணா? போட மாட்டாங்களா? அப்புறம் ஏன் 5 ஆண்டு காலம் நீங்கள் எப்படி யோகியமாக இருந்தீங்க, எவ்வளவு அறிவாளியாக இருந்தீங்க, இல்லை எவ்வளவு முட்டாளாக இருந்தீங்க, நான் அசஸ் பண்ணுறேன். அதாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கடந்து வரணும். அப்போ 5 ஆண்டு காலத்தை நான் மறந்துடுறேன் சொல்கிறீங்க. இல்லை, மக்கள் மறந்துருக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். நான் கேட்குறது சார், எல்லாம் கூப்பன் போயிடுச்சு சார். ஃபீல்டில் வேட்பாளர்களுக்கு கூப்பன் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க, வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, களத்துக்கு போயிட்டாங்க, வேட்பாளர்கள் வேலை செய்கிறாங்க. வேட்பாளர்கள் வேலை செய்யும் பொழுது இதை பார்த்த பிறகுதான் சீமான் மாறி சொல்லுகிறார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. 234 கேண்டிடேட் போட்டிருக்காரு, புரியுதாங்களா? அவனுக்கு ஒரு தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர், அதுக்கு பிறகு செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு. யாருக்கு காம்பன்சேஷன்? அவனுக்கு குண்டு பட்டிருக்கா, லத்தி சார்ஜ் மட்டும்தான் பட்டுச்சா, அவனுக்கு கை ஒடிஞ்சு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க. அதுக்கு சில மெத்தடெல்லாம் இருக்குது. அவன் என்ன சாராய யுத்தவன், எஃப்ஐஆரில் பேர் இருக்குது. பணம் கொடுக்குறீங்கன்னா கவர்மெண்ட்டாக நடத்துகிறீங்க, ரைட். மூன்றாவது புள்ளி, எஸ். கடைசி நிகழ்ச்சி பன்னீர்செல்வம் வந்துடுறேன். சட்டசபையில் இவர் பேசுகிறார், முதலமைச்சர் பேசுகிறார். துண்டு சீட்டு இல்லாமல் பேசியது, அதனால் மட்டுமே இந்த தப்பு நடந்ததாக நான் கருதுகிறேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி இவ்வளவு கலகலப்பாகவும் இவ்வளவு கலையாகவும் நான் சிரிச்சே பார்த்ததில்லை. முதலமைச்சர் சொல்கிறாரு, ஆளுங்கட்சி தலைவராகிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எங்கங்க சட்டசபையில் 2வது தடவையும் ஆளுங்கட்சி, இப்போ முந்தா நாள் சமீபத்தில் கடைசியாக சட்டசபை நடந்துச்சுல்ல, அப்போ ஆளுங்கட்சி தலைவராகிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஸ்பீக்கர் திருத்துறாரு, எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லணுங்க. இதுதான் முதலமைச்சர். சத்தியமாக இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தொடரட்டும்னு நான் ஓட்டு போட மாட்டேன். கம்ப்ளீட்டாக இதில் மாறுபடுறேங்க.
எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொன்னோம். நான் என்ன பண்ணுவேன்னு தான் சொன்னேன். நான் ஒரு வக்கீலாக 48 வருஷம் இருந்திருக்கிறேன். என்னுடைய அனாலிசிஸ் வேறு. அது அப்போ மக்களுக்கு பொருந்துமா? நிச்சயமாக இல்லை. அவர் ஒரு அறிவு சார்ந்த மனிதராக அனலைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடிவு சொல்ல முடியலை. என்ன ஆகும்னு நான் அவரை தப்பு சொல்லலை. சகோதரர்களும் அவங்கவுங்க கருத்தை சொன்னாங்க. சார் 2 விஷயம் தீர்மானிக்கும் சார். இப்போ ஒன்று, கொடுக்கப்படுகிற பணமும் கேண்டிடேட்டுடைய ஜாதியும் தீர்மானிக்கும். யாருமே சொல்லலை இது வரைக்கும். அதை அப்போ எல்லாம் இல்லாமல் போயிடுச்சா? ஜாதியெல்லாம் தமிழ்நாடு திருந்திருச்சா? யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிறிஸ்டின் ஓட்டு இவருக்கு போகுது. இனிக்கோ இருதயராஜை எழுத்து யாருன்னாலும் இனிக்கோ இருதயராஜ் தான் ஓட்டு போடுவான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஆவடி நாசரை எதிர்த்து பிஜேபி முஸ்லீமாக இருந்தால் கூட ஆவடி நாசருக்கு போடுவான். தவிர்க்கவே நீங்கள் முடியாது. நன்றி சார். நான் ஜாதிங்கிறதுலாம் மதத்தையும் சேர்த்து கொண்டு புரியுது புரியுது. கையில் 7 ஓட்டுக்கு 3000 ரூபா 21,000 ரூபா நான் கொடுத்தேன்னா 8,000 ரூபா கூப்பன் நாளன்னைக்கு கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோ இந்த 21,000 ரூபா. எனவே அதில் திமுகவும் அதிமுகவும் தான் வேகமாக செயலாற்றுவாங்க. அதனால் இந்த 2 பேருக்கு இடையில் தான் போட்டி இருப்பதாக கருது. நன்றி சார்.